ஞானசம்பந்த பெருமான் இறைவனிடத்திலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான முக்தி பதிகம். யாரெல்லாம் இந்த முக்திக்கு தகுதி என்பதெல்லாம் ஞானசம்பந்தர் அப்பொழுது சொல்லவில்லை. அவருக்கு திருநல்லூர் பெருமணம் என்ற ஒரு தலத்திலே திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்தை சுவாமி வேண்டாம் என்று முடிவு செய்கிறார். இந்த பிறவியிலே நான் எத்தனையோ பதியங்களை எல்லாம் அருளி செய்து இந்த உயிர்களை எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக நான் செய்த இந்த பணிக்காக மீண்டும் நான் இந்த பிறவி என்கின்ற சூழலிலே நான் நுழையக்கூடாது என்பதற்காக இறைவனிடத்திலே அவர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அப்பொழுது இறைவன் அவரை மட்டுமல்ல, அந்த திருமணத்திற்கு வந்த அத்தனை அடியார்களையும், அந்த திருமணத்திற்காக பணி செய்த அத்தனை ஊழியர்களையும் சேர்த்து இறைவன் அவர்களை முக்திக்காக அழைத்து சென்று விடுகிறார். நம்மலாம் இப்போ சாமி வந்துட்டாரு கிளம்புங்கன்னா யாரும் போக மாட்டோம். ஆனா ஞானசம்பந்தர் சாமி கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு சொல்லி திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரையும் அந்த ஜோதியிலே வந்து புகும்படியாக அழைக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு முக்தி இன்பமானது அனைவருக்கும் கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. இப்ப நமக்கு மட்டும் இல்லை, இந்த ஐயா பழனி ஐயாவிற்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்தி இன்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த முக்தி பதியத்தினை இப்பொழுது